சனாதன தர்மா வந்து கேரக்ட்டு அத வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு வந்துட்டு வந்த பூரா கமெண்ட்ஸுமே வந்துட்டு நெகட்டிவ் தான். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். அத யாருமே ஏத்துக்கல. அந்த வீடியோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லைக் வந்து நீங்க வந்து என்னதான் வந்து எத்தனை பிஜேபி வந்தாலும் வந்துட்டு சனாதன தர்மாவை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாரி அவர்களின் மதவாதத்தையோ, பிரிவினைவாதத்தையோ இங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. தெளிவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்தோனே அப்படியே இந்த வியூவ வந்து மாத்திட்டியா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த வீடியோலயே நான் தெளிவா சொல்லியிருப்பேன். கான்செப்சுவலா சனாதன் தர்மா அப்படின்றது வந்து ஒரு டிசிப்ளின். இது வந்து அறத்தின் வழி எல்லாரும் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கான்செப்சுவலாக லைக் தியரிட்டிக்கலாக அப்படின்றத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கான்செப்சுவலாக இதுதான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ ஆனால் அது ஃபாலோ பண்ணப்படுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லைக் வந்து ஆப்வியஸ்லி வந்து சனாதன் தர்மான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறவன் பூரா பயிலுமே வந்துட்டு ஒரு வெறி பிடிச்சவங்களாக தான் இருக்காங்க. லைக் வந்து லைக் ஒரு 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 மோசமான ஒரு பர்சனாக பிரிவினைவாதியாகவோ மதவாதியாகவோ தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஒரு அதனால தான் வந்து இவங்க இதை எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி கேஸ்டிசமும் கூட வந்துட்டு இந்த சனாதன தர்மா என்ற போர்வையில் தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்னது கான்செப்சுவலாக இது ஒரு டிசிப்ளின்ப்பா அப்படின்னு. ஆனால் அது ஃபாலோ பண்ணப்படுதா கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. அதை வந்து அப்போத்துலேருந்தே வந்து அதை மாற்றிட்டாங்க கிளாஸ் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் தமிழ் கல்ச்சரில் இருக்கிற தமிழ் டெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழ் டெக்ஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே அறத்தை தான் சொல்லும். எல்லோரும் வந்து நியாயமாக இருக்கணும், ஜஸ்டிஸாக இருக்கணும், அறத்தின் வழி நடக்கணும் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஆனால் அது ஃபாலோ பண்ணப்பட்டதாக கேட்டிங்கன்னா 100க்கு 200% ஃபாலோ பண்ணப்பட்டது. தமிழ் மன்னர்களாலும் தமிழ் மக்களாலும் தமிழ் ஒரு 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 ஏழை பாட்டி கூட வந்துட்டு ரோட்டில் போகிறவங்களுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க. அதுதான் வந்து எங்களோட அறம். இப்போ வந்து ஒரு 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 மாடுக்காக வந்துட்டு ஒரு மாட்டுக்கு நியாயம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தன்னோட சொந்த பையனுக்கு மரண தண்டனை கொடுத்து கொன்ற மனுநீதி சோழன் வந்துட்டு அறத்தின் 200% எக்ஸாம்பிள். அதை ஃபாலோ பண்ணாங்க. பட் வந்து ஆப்வியஸ்லி சனாதன் தர்மான்றது ரொம்ப பழைய கான்செப்ட். அதாவது பழைய கான்செப்ட்னா ரொம்ப ஸ்டார்டிங்கில் கான்செப்டுவலாக தியரிட்டிக்கலாக நீங்கள் என்ன ரிசர்ச் பண்ணாலும் என்ன லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தாலுமே அது என்ன போட்டிருக்குன்னா வந்து அறத்தின் வழி நடக்கணும், நியாயத்தின் வழி நடக்கணும், டிசிப்ளின் அது இது அப்படின்னு போட்டிருக்கு. அதில் இந்த குலக்கல்வியும் இருக்குது. அண்ட் அந்த வீடியோவில் வந்து வர்ணா சிஸ்டம், அதாவது வர்ணாஸ் கரெக்டு. ஸோ அதை வந்து வெர்னாக்குலர் அப்படின்னு மாற்றி சொல்லிட்டேன். உடனே அதுக்கும் வந்து வெர்னாக்குலராடா ஸோ ஓகே, அது தெரியாமல் மாற்றி சொல்லிட்டாங்க. ஆனால் வெர்னாஸ் சிஸ்டம் கரெக்டாக அது கரெக்டான ப்ரொனன்சியேஷனா வர்ணாஸா? ஸோ வெர்னா சிஸ்டம். ஸோ அதான் குலக்கல்வி பேசிக்காக. அந்த இங்கிலீஷ் தெரியாதுங்க, விடுங்க, எனக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது, உங்கள் அளவுக்கு தெரியாது. ஸோ வெர்னா